ஓம் சாந்தி. ஜனவரி 25, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, எவ்விதமான ஆசைகளும் அற்ற இத்தனை இனிமையானதோர் தந்தையை நீங்கள் கண்டுகொண்டு விட்டீர்களே என்றும், அவர் எவ்வளவுக்கு ஓர் மகத்தான அருள்பவராக இருக்கின்றார் என்றும் நீங்கள் அதிசயிக்க வேண்டும். அவருக்கு துளியளவேனும் எதையுமே பெற்றுக்கொள்ளும் ஆசை இல்லை. கேள்வி: தந்தையின் அற்புதமான பாகம் எது? 100% பலனையே எதிர்பாராத தந்தை எந்த ஆசையோடு இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார்? பதில்: நமக்கு கற்பிப்பதே பாபாவின் அற்புதமான பாகமாகும். சேவை செய்வதற்காகவே அவர் இங்கே வருகின்றார். அவர் எங்களை பராமரிக்கின்றார். எங்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் தந்து, இனிமையான குழந்தைகளே, இதை செய்யுங்கள் என்று அவர் கூறுகின்றார். எங்களுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கின்றார். ஆனாலும் எங்களிடமிருந்து அவர் எதையுமே பெற்றுக்கொள்வதில்லை. 100% பலனையே எதிர்பாராத தந்தை தன் குழந்தைகளுக்கு தான் சென்று பாதையை காட்ட வேண்டும் என்றும், தான் சென்று அவர்களுக்கு உலகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய செய்தியை கொடுக்க வேண்டும் என்றுமே ஆசைப்படுகின்றார். குழந்தைகளை பற்றி தந்தைக்கு இருக்கும் ஆசை, அவர்கள் தெய்வீக குணம் மிக்கவர்கள் ஆக வேண்டும் என்பதே ஆகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் தங்களிடமிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ளாத ஆன்மீக தந்தையை கண்டுகொண்டு விட்டார்கள். அவர் எதையுமே உண்பதோ அருந்துவதோ இல்லை. அதனால் அவருக்கு ஆசைகளோ எதிர்பார்ப்புகளோ எதுவுமே இல்லை. மனிதர்களுக்கோ ஏதேனும் ஓர் ஆசை நிச்சயமாக இருக்கும். அவர்கள் செல்வந்தர்களாக வேண்டுமென்றோ அல்லது ஏதேனும் ஒன்றாக ஆக வேண்டுமென்றோ விரும்புகிறார்கள். அவருக்கோ எவ்விதமான ஆசையும் இல்லை. அவர் அபோக்தா, அனுபவங்களின் பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டவர். தான் எதையுமே உண்பதில்லை என்றும் அருந்துவதில்லை என்றும் கூறி வந்த ஒரு சாதுவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் பிரதி செய்வது போலவே செய்கின்றார். உண்மையில் உலகம் முழுவதிலும் தந்தை ஒருவரே எதையும் பெற்றுக்கொள்வதும் இல்லை, செய்வதும் இல்லை. அதனால் குழந்தைகளாகிய நீங்கள் யாருடைய குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். தந்தை எவ்வாறு இவருக்குள்ளே பிரவேசிக்கின்றார்? அவருக்கென்று எந்த ஆசைகளுமே இல்லை. அவர் மறைமுகமானவர். குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே அவரது சுய சரிதம் முழுவதும் தெரியும். உங்கள் மத்தியிலும் இதை முழுமையாக புரிந்து கொள்கின்றவர்கள் மிக சிலரே ஆவர். எதையுமே உட்கொள்ளாத, எதையுமே அருந்தாத, எதையுமே பெற்றுக்கொள்ளாத தந்தையை நீங்கள் கண்டுகொண்டு விட்டீர்கள் என்பது உங்கள் இதயத்தில் பதிய வேண்டும். எந்த ஆசையுமே அவருக்கு இல்லை. அவரை போல் ஒருவர் இருக்கவே முடியாது. அஷரீரியான அதிமேலான கடவுள் ஒருவர் மட்டுமே நினைவு கூறப்படுகின்றார். அனைவருமே அவரை நினைவு செய்கிறார்கள். உங்கள் தந்தையாக இருக்கும் அவர் அபோக்தா. ஆசிரியரும் அபோக்தா, சத்குருவும் அபோக்தாவாகவே இருக்கின்றார். உங்களிடமிருந்து அவர் எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. அவ்வாறு உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு அவர் என்னதான் செய்ய முடியும்? அவர் அற்புதமானதோர் தந்தையாவார். அவர் தனக்கென்று துளியேனும் ஆசையற்றவர். மனிதர்களில் அவ்வாறான ஒருவர் இருக்கவே முடியாது. மனிதர்களுக்கு உணவு, ஆடைகள் போன்ற அனைத்தும் தேவைப்படுகின்றன. எனக்கோ எதுவுமே தேவையில்லை. வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குமாறு நீங்கள் என்னை கூவி அழைக்கின்றீர்கள். நான் அஷரீரியானவர். எதையுமே நான் பெற்றுக்கொள்வதில்லை. எனக்கென்று ஒரு ஷரீர வடிவம் கூட என்னிடம் இல்லை. இவருக்குள்ளேயே வந்து பிரவேசிக்கின்றேன். இவருக்குள்ளே இருக்கும் ஆத்மாவே உண்பவரும் அருந்துபவரும் ஆவார். எனது ஆத்மாவிற்கு ஆசைகள் எதுவும் இல்லை. நான் சேவைக்காகவே இங்கே வருகின்றேன்.
இந்த நாடகம் எவ்வளவு அற்புதமானதென்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே ஒரு தந்தை அனைவரிலும் நேசிக்கப்படுகின்றார். அவர் தனக்கென்று எந்த ஆசைகளுமே இல்லாதவராக இருக்கின்றார். அவர் இங்கே வந்து எங்களுக்கு கற்பித்து எங்களை பராமரிப்பதையே செய்கின்றார். இனிமையான குழந்தைகளே, இதை செய்யுங்கள் என்று எங்களுக்கு அவர் அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கின்றார். உங்களுக்கு அவர் ஞானத்தை கொடுக்கின்றார். இருந்த போதிலும் உங்களிடமிருந்து எதையுமே அவர் பெற்றுக்கொள்வதில்லை. தந்தை ஒருவரே கரண் கராவன்கார் ஆவார். நீங்கள் சிவ் பாபாவுக்கு எதையேனும் கொடுத்தாலும் அவர் அதை வைத்து என்னதான் செய்வார்? அவர் தோலியை எடுத்து உண்பாரா? சிவ் பாபாவிற்கு ஷரீரம் கூட இல்லை என்னும் போது எவ்வாறு அவர் எதையாவது உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? ஆனாலும் அவர் எவ்வளவு சேவை செய்கின்றார் என்று பாருங்கள். மிக நல்ல வழிகாட்டல்களை எல்லாம் உங்களுக்கு தந்து உங்களை அவர் அழகானவர்கள் ஆக்குகின்றார். இதனை குறித்து குழந்தைகளாகிய நீங்கள் அதிசயப்பட வேண்டும். எந்த விதத்திலும் தந்தை அருள்பவரே. அருள்பவர் மிக மகத்துவம் வாய்ந்தவர். அவருக்கு ஆசைகளே இல்லை. பிரம்மாவிற்கு இவ்வளவு குழந்தைகளையும் பராமரித்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் போன்ற அக்கறைகள் இருந்த போதிலும் வந்து சேரும் பணமெல்லாம் சிவ் பாபாவிற்கே ஆகும். நான் அவை அனைத்தையுமே அர்ப்பணித்து விட்டேன். நான் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றி என்னிடம் இருக்கும் அனைத்தையும் உபயோகமான வழியில் பயன்படுத்தி எனக்கென்று ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்கின்றேன். ஆனால் தந்தையோ 100% பலனையே எதிர்பாராதவர். தான் சென்று அனைவருக்கும் பாதையை காட்ட வேண்டும் என்பதே அவருக்கு இருக்கும் ஒரே அக்கறையாகும். நான் சென்று உலகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய செய்தியை கொடுக்க வேண்டும். வேறு யாருக்குமே அது தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே இது தெரியும். தந்தை ஆசிரியர் வடிவில் உங்களுக்கு கற்பிக்கின்றார். உங்களிடமிருந்து அவர் எந்த கட்டணமும் அறிவிடுவதில்லை. நீங்கள் அதை பெற்றுக்கொண்டாலும் சிவ் பாபாவின் பெயரிலேயே பெற்றுக்கொள்கிறீர்கள். பலன் அங்கேயே கிடைக்கும். பாபாவுக்கு சாதாரண மனிதரில் இருந்து நாராயணன் ஆகும் ஆசை இருக்கிறதா? நாடகத்திற்கு ஏற்பவே தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். தான் அதி மேலான சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது என்பதல்ல. இல்லை, அனைத்துமே நீங்கள் படிப்பிலும் உங்களின் தெய்வீக குணங்களிலுமே தங்கி இருக்கிறது. அதன் பின் நீங்கள் மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். கடந்த கல்பத்தில் இடம்பெற்றவை போலவே நாடகத்திற்கு ஏற்ப இவரால் என்னென்ன செய்யப்பட்டதோ அவை அனைத்தும் தந்தை ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கும் அவர் கூறுவது இதையே. அனைத்தையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்த்து கொண்டிருங்கள். நீங்கள் படிக்கின்றீர்களா இல்லையா என்று உங்களையே பாருங்கள். நான் ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றேனா இல்லையா? நான் மற்றவர்களை என்னை போல் ஆக்குவதற்கு சேவை செய்கின்றேனா இல்லையா? இவரின் வாயை கடனாக பெற்று தந்தை பேசுகின்றார். ஆத்மா உயிருள்ளவர். உயிரற்ற சடலத்தால் பேச முடியாது. அவர் நிச்சயமாக உயிருள்ள ஒருவருக்குள்ளேயே பிரவேசிப்பார். தந்தை எவ்வித பிரதிபலனும் கருதாத ஒருவர். அவருக்கு ஆசைகளே இல்லை. பௌதீக தந்தை ஒருவருக்கு தன் குழந்தைகள் பெரியவர்கள் ஆகியதும் தன்னை கவனித்துக் கொள்வார்கள் என்ற உணர்வு இருக்கும். ஆனால் அவருக்கோ எந்த ஆசையுமே இல்லை. நாடகத்தில் தன் பாகம் அப்படிப்பட்டதென்று அவருக்கு தெரியும். நான் உங்களுக்கு கற்பிப்பதற்காகவே வருகின்றேன். அதுவும் நிச்சயிக்கப்பட்டே இருக்கிறது. மக்களுக்கு நாடகத்தை பற்றியே தெரியாது. தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. இந்த பிரம்மாவும் படிக்கின்றார். நிச்சயமாக அவர் அனைவரையும் விட மிக நன்றாக படிக்கின்றவராக இருக்க வேண்டும். அவர் சிவ் பாபாவிற்கு மிக நல்லதோர் உதவியாளராகவும் இருக்கின்றார். என்னிடம் செல்வம் எதுவும் இல்லை.
குழந்தைகளாகி நீங்களே செல்வத்தை கொடுக்கின்றீர்கள், செல்வத்தை பெற்றும் கொள்கிறீர்கள். 2 கைப்பிடி அளவை கொடுத்துவிட்டு அதை எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்கிறீர்கள். சிலரிடம் எதுவுமே இல்லை, அதனால் அவர்கள் எதையும் கொடுப்பதும் இல்லை. ஆனால் ஒருவர் நன்றாக படிப்பாரானால் அவருக்கும் எதிர்காலத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும். தாங்கள் புதிய உலகிற்காக படிக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்பவர்கள் மிக சிலராகவே இருக்கிறார்கள். இதை நினைவில் கொள்பவர்களானால் அதுவும் மன்மனாபவ் ஆகிறது. இருந்த பொழுதிலும் உலக விஷயங்களில் தமது நேரத்தை வீணாக்குபவர்கள் பலரும் இருக்கிறார்கள். பாபா கற்பிப்பது என்ன, அதை எவ்வாறு அவர் கற்பிக்கின்றார், தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்தது என்பதையெல்லாம் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தொடர்ந்து தங்களுக்கிடையில் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு தமது நேரத்தை வீணாக்குகிறார்கள். உயர் பரீட்சை ஒன்றில் சித்தியடைய வேண்டியிருப்பவர்கள் ஒரு பொழுதும் தமது நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். அவர்கள் நன்றாக படித்து ஸ்ரீமத்தை பின்பற்றுகிறார்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றியாக வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் கீழ்ப்படிவற்றவர்கள். தந்தையை நினைவு செய்யுமாறு உங்களுக்கு நான் ஸ்ரீமத்தை தர நீங்களோ மறக்கின்றீர்கள். இது ஒரு பலவீனம் என்றே கூறப்படும். மாயை உங்களை மூக்கில் பிடித்து கடித்து உங்கள் தலை மீது ஏறி அமர்ந்து கொள்கிறாள். இது ஒரு போர்க்களம். மிக நல்ல குழந்தைகளை கூட மாயை வென்று விடுகிறாள். அதனால் யாருடைய பெயர் அவதூறு செய்யப்படுகிறது? சிவ் பாபாவின் பெயரே. சத்குருவின் பெயருக்கு அவதூறை ஏற்படுத்துபவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது என்று கூறப்படுகிறது. மாயையால் தோற்கடிக்கப்படுகின்றவர்கள் எவ்வாறு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும்? புத்தியை உங்கள் சொந்த நன்மைக்காக பயன்படுத்தி பாபாவிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வாறு நீங்கள் முயற்சி எடுக்கலாம் என்று பார்க்க வேண்டும். மகாரதிகளைப் போல் மிக நல்லவர்களாகி அனைவருக்கும் பாதையை காட்டுங்கள். சேவைக்காக பாபா மிக நல்ல யுக்திகளை காட்டுகின்றார். தந்தை கூறுகின்றார், என்னை நீங்கள் கூவி அழைத்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நான் கூறுகின்றேன், என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாகுவீர்கள். தூய உலகத்தை காட்டும் படங்கள் இருக்கின்றன. இதுவே பிரதானமானது. இங்கே உங்களுக்கு ஓர் இலக்கும் குறிக்கோளும் இருக்கின்றன. நீங்கள் ஒரு மருத்துவராக விரும்பினால் ஒரு மருத்துவரை நினைவு செய்ய வேண்டும் என்றோ, அல்லது சட்ட நிபுணராக விரும்பினால் சட்ட நிபுணர் ஒருவரை நினைவு செய்ய வேண்டும் என்றோ இல்லை. தந்தை கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். நானே உங்கள் ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்பவர். மாயை உங்களை எவ்வளவுதான் தொந்தரவு செய்தாலும் பரவாயில்லை, என்னையே நினைவு செய்யுங்கள். உங்கள் இருவருக்கும் இடையில் இன்னும் போர் நடக்கிறது. அவளை நீங்கள் உடனடியாக வென்று விடுவீர்கள் என்றில்லை. இதுவரையில் எவருமே மாயையை வெற்றி கொள்ளவில்லை. வெற்றி அடைந்தால் அதனை குறித்து நீங்கள் உலக அதிபதிகள் ஆகிவிடுவீர்கள். நான் ஓர் அடிமை, நான் உங்கள் அடிமை என்று மக்கள் பாடுகிறார்கள். ஆனால் இங்கே நீங்கள் மாயையை உங்கள் அடிமையாக்க வேண்டும். அங்கே மாயை உங்களுக்கு ஒரு பொழுதும் துன்பம் தரமாட்டாள். இப்பொழுதெல்லாம் உலகம் மிகவும் அழுக்கானதாக இருக்கிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்ந்து துன்பம் கொடுக்கிறார்கள். பாபா மிகவும் இனிமையானவர். அவர் தனக்கென்று எந்த ஆசைகளுமே அற்றவராக இருக்கின்றார். நீங்களோ அப்பேற்பட்ட தந்தையை நினைவு செய்யாதிருக்கின்றீர்களே. அல்லது சிலர், நான் சிவ் பாபாவை நம்புகின்றேன், ஆனால் பிரம்மா பாபாவை நம்பவில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இருவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். முகவர் இல்லாத உங்களால் பேரம் பேசிக்கொள்ள முடியாது. இவர் பாபாவின் ரதம். அவரது பெயர் பகீரதன், பாகியரதம் என்பதாகும். முதற்தரமானவரும் அனைவரிலும் அதிமேலானவரும் இவரே என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு வகுப்பில் வகுப்பு தலைவனுக்கு மரியாதை கொடுக்கப்படுகிறது. அவருக்கு மதிப்பு இருக்கிறது. இவரே முதல் தரமான அன்பிற்குரிய
வெகு நாட்களுக்கு முன்னர் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டவர் ஆவார். அங்கே சகல ராஜாக்களும் இவருக்கு, ஸ்ரீ நாராயணருக்கு மரியாதை அளித்தே ஆக வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதே அவருக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற விவேகம் உங்களுக்கு ஏற்படும். இங்கே நீங்கள் அவருக்கு மதிப்பளிக்க பழகிக் கொண்டால்தான் உங்களால் அங்கேயும் அவருக்கு மதிப்பளிக்க முடியும். இல்லாதுவிட்டால் உங்களுக்கு என்னதான் கிடைக்கப் போகிறது? உங்களால் சிவ் பாபாவை கூட நினைவு செய்ய முடியாது. தந்தை கூறுகின்றார், நினைவில் இருப்பதாலேயே உங்கள் படகு அக்கறைக்கு செல்லும். அவர் உங்களுக்கு எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுக்கின்றார். அவ்வாறானதோர் தந்தையை நீங்கள் அளவின்றி நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்குள்ளே அவர் மீது அளவற்ற அன்பிருக்க வேண்டும். இவர் எவ்வாறு தந்தையை அளவின்றி நேசிக்கின்றார் என்று பாருங்கள். உங்களுக்கு அன்பிருக்கும் பொழுதே உங்கள் பாத்திரம், அதாவது புத்தி பொன்னாகும். யாருடைய புத்தி பொன் ஆகின்றதோ அவர்களுக்கு முதல் தரமான நடத்தை இருக்கும். நாடகத்திற்கு ஏற்ப ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதற்கு அனைத்து வகையானவர்களும் தேவைப்படுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நீங்கள் ஒரு பொழுதும் கோபப்படக்கூடாது. நீங்கள் சேவை செய்யவில்லை என்றால் உங்கள் நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் சிவ் பாபாவின் யஜ்யத்திற்கு சேவை செய்யவில்லை என்றால் அவருக்கு என்னதான் கிடைக்கப் போகிறது? நன்றாக சேவை செய்கின்றவர்களே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு நன்மை செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்கள் அந்தஸ்தை நீங்களே அழித்துக் கொள்கிறீர்கள். மாணவர்கள் நன்றாக படிக்கும் பொழுது அவர்களை குறித்து ஆசிரியர் மகிழ்ச்சியடைவார். ஏனெனில் அவர்கள் தன் பெயருக்கு பெருமை சேர்ப்பார்கள் என்றும் அவர்களால் தனக்கு ஒரு பரிசு கிடைக்கும் என்றும் அவர் புரிந்து கொள்வார். தந்தை, ஆசிரியர் போன்ற அனைவருமே சந்தோஷமடைவார்கள். மிக நல்ல சேவையாற்றும் தகுதி வாய்ந்த நல்ல குழந்தைகளிடம் பெற்றோர் தம்மையே அர்ப்பணிப்பார்கள். எனவே இவற்றை கேள்விப்படும் பொழுது இந்த தந்தையும் மகிழ்ச்சியடைகின்றார். பலருக்கும் சேவையாற்றுகின்றவர்களின் பெயர்கள் நிச்சயமாக பெருமைப்படுத்தப்படும். அவர்களே உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள். இரவும் பகலும் அவர்களுக்கு இருக்கும் ஒரே அக்கறை சேவையே ஆகும். அவர்கள் தங்கள் உணவு பானங்களை பற்றி அக்கறை கொண்டிருக்க மாட்டார்கள். ஞானத்தை விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் தொண்டைகள் கூட வறண்டு போகும். அவ்வாறான சேவையாளர்களான அதி அன்பிற்குரிய வெகு நாட்களாக காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்வார்கள். இது 21 பிறவிகளுக்கு கிடைப்பதாகும். அதுவும் கல்பம் கல்பமாக கிடைக்கப் போவதாகும். பெரு பேறுகள் அறிவிக்கப்படும் போது யார் சேவை செய்தார்கள் என்றும் எத்தனை பேருக்கு அவர்கள் பாதையை காட்டியிருக்கிறார்கள் என்றும் புரிந்து கொள்ளப்படும். பண்புகளையும் மாற்றி அமைத்துக் கொள்வதும் அத்தியாவசியமானதாகும். மகாரதிகள், யானைப்படையினர், குதிரைப்படையினர், காலாட்படையினர் என்ற பெயர்கள் இருக்கின்றன. மகாரதிகள், யானைப்படையினர், குதிரைப்படையினர், காலாட்படையினர் என்ற பெயர்களும் இருக்கின்றன. நீங்கள் சேவை செய்யவில்லை என்றால் காலாட்படையினரில் அங்கம் வகிப்பவர் என்று நீங்களே புரிந்து கொள்ளலாம். உங்கள் செல்வத்தை கொடுத்து உதவியதால் உங்களுக்கு ஓர் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று நீங்கள் யாருமே நினைத்து கொள்ளக்கூடாது. அது முற்றிலும் தவறு. அனைத்துமே நீங்கள் செய்யும் சேவையிலும் நீங்கள் எவ்வாறு படிக்கின்றீர்கள் என்பதிலுமே தங்கியிருக்கிறது. நீங்கள் படித்து உயர்ந்த ஓர் அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஒவ்வொரு சக்கரத்திலும் உங்களுக்கு ஓர் இழப்பை ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது என்றும் தந்தை தொடர்ந்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஒருவர் தனக்கே ஒரு இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை தந்தை பார்க்கின்றார். தன் செல்வத்தை கொடுத்திருப்பதால் மணி மாலையில் முன்னணியில் ஓர் இடத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து வெறுமனே சந்தோஷப்பட்டு கொண்டு எதையுமே அறியாதவராக இந்த நபர் இருக்கின்றாரே,
ஒருவர் ஞானத்தை உட்கிரகித்து யோகத்தில் நிலைத்திருக்கவில்லை என்றால் அவர் செல்வத்தை கொடுத்திருந்தாலும் அதில் என்ன பயன் இருக்கிறது? உங்களுக்கு கருணை இல்லை என்றால் எவ்வாறு தந்தையை பின்பற்றுகிறீர்கள்? குழந்தைகளாகிய உங்களை அழகானவர்களாக்கவே தந்தை வந்திருக்கின்றார். பலரையும் அழகானவர்களாக ஆக்குபவர்களிடம் தந்தை தன்னை அர்ப்பணிக்கின்றார். செய்ய வேண்டிய பௌதிகமான சேவையும் எவ்வளவோ இருக்கிறது. பண்டாரியை, சமையலறையை கவனித்துக் கொள்பவரை பாபா பெரிதும் போற்றுகின்றார். அவர் பலரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றார். எவ்வளவிற்கு அவர்கள் சேவையாற்றி தங்கள் எலும்புகளையும் சேவையில் அர்ப்பணிக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் தங்களுக்கு தாங்களே நன்மை செய்து கொள்கிறார்கள். தங்கள் வருமானத்தை அவர்களே உழைத்துக் கொள்கிறார்கள். இதயத்தின் ஆழத்திலிருந்து அளவற்ற அன்போடு அவர்கள் சேவையாற்றுகிறார்கள். தகராறுகளை ஏற்படுத்துபவர்கள் தங்கள் பாக்கியத்தை தானே பாழாக்கிக் கொள்கிறார்கள். பேராசை கொண்டவர்கள் இதனாலேயே துன்புறுத்தல்களுக்கு ஆளாகுவார்கள். நீங்கள் அனைவரும் இளைப்பாறும் நிலையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் சப்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும். நான் நாள் முழுவதும் எவ்வளவு சேவை செய்கின்றேன் என்று உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். சில குழந்தைகள் சேவை செய்தாலன்றி சந்தோஷமாகவே இருப்பதில்லை. சிலரது புத்தியிலும் அவர்களது படிப்பிலும் தீய சகுனம் பிடித்திருக்கிறது. பாபா அனைவருக்கும் ஒரே அளவாகவே கற்பிக்கின்றார். ஒவ்வொருவரின் புத்தியும் வேறுபட்டதாக இருக்கிறது. இருந்த பொழுதிலும் நீங்கள் முயற்சி செய்தே ஆக வேண்டும். இல்லையெனில் கல்பம் கல்பமாக உங்கள் அந்தஸ்து அவ்வாறானதாகவே ஆகிவிடும். இறுதி நேரத்தில் பெரு பேறுகள் அறிவிக்கப்படும் போது உங்கள் அனைவருக்கும் அனைத்தையும் பற்றிய காட்சிகளும் கிடைக்கும். நீங்கள் காட்சிகளை பெற்றதும் இடமாற்றம் செய்யப்படுவீர்கள். புராணங்களிலும் அதிகளவு நேரத்தை வீணாக்கிவிட்டோம் என்றும் கல்பம் கல்பமாக பெரிதும் ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்றும் அவர்கள் பெரிதும் மன வருந்தியதாக கூறப்பட்டுள்ளது. தந்தை தொடர்ந்தும் உங்களை எச்சரிக்கின்றார். குழந்தைகளான நீங்கள் படித்து உயர்ந்த அந்தஸ்து ஒன்றை அடைய வேண்டும் என்று ஒரே ஒரு ஆசையே சிவ் பாபாவிற்கு இருக்கிறது. அவருக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை. அவருக்கு உபயோகமானதாக எதுவும் இல்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளே, அகநோக்குடையவர்கள் ஆகுங்கள். முழு உலகமுமே புறநோக்கில் உள்ளது. நீங்கள் அகநோக்குடையவர்கள் ஆகுங்கள். நீங்கள் உங்கள் ஸ்திதியை பரிசோதித்து பார்த்து உங்களை சீர்திருத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. பற்றற்ற பார்வையாளராகி உங்கள் சொந்த பாகத்தை பாருங்கள். நான் நன்றாக படித்து மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்றேனா இல்லையா? மற்றவர்களையும் என்னைப் போல் ஆக்குவதற்கு நான் சேவையாற்றுகின்றேனா? உலக விஷயங்களில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். 2. அகநோக்குடையவராகி உங்களை சீர்திருத்துங்கள். உங்களுக்கு நன்மை செய்யும் ஆர்வமுடையவராக இருங்கள். சேவையில் மும்முரமாக ஈடுபடுங்கள். நிச்சயமாக தந்தையைப் போல் கருணை மிக்கவர் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையான உறுதியான சேவையாளராகி ஒவ்வொரு கணமும் உங்களின் திருஷ்டி, மனோபாவம், செயல்களால் சேவை செய்வீர்களாக. சேவையாளர்கள் என்பவர்கள் தமது மேன்மையான திருஷ்டி, மனோபாவம் மற்றும் சேவையாளர்கள் என்பவர்கள் மற்றும் செயல்களால் ஒவ்வொரு கணமும் சேவை செய்பவர்கள் ஆவார்கள். நீங்கள் மேன்மையான திருஷ்டியுடன் எவரையும் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த திருஷ்டியும் சேவை செய்யும். உங்களின் மனோபாவத்தின் மூலம் சூழல் உருவாக்கப்படும். நினைவில் இருந்த வண்ணம் நீங்கள் எந்த ஓர் பணியை செய்தாலும்
அந்த சூழல் தூய்மையாக்கப்படும். பிராமண வாழ்க்கையின் மூச்சே சேவை செய்வதாகும். உங்களால் மூச்சு விட முடியாத பொழுது நீங்கள் மயக்கம் அடைந்து விடுகிறீர்கள். அதேபோல் பிராமண ஆத்மா ஒருவர் சேவை செய்வதில் மும்முரமாக ஈடுபடாத போது அவர் மயக்கமடைந்து விடுகின்றார். ஆகவே நீங்கள் எந்த அளவிற்கு அன்பானவரோ அந்த அளவிற்கு ஒத்துழைப்பவராகவும் ஒரு சேவையாளராகவும் இருக்க வேண்டும். ஸ்லோகம்: சேவையை ஒரு விளையாட்டாக கருதுங்கள். நீங்கள் களைப்படைய மாட்டீர்கள். அத்துடன் சதா லேசாகவும் இருப்பீர்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசான மற்றும் ஒளியான தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். சதா டபுள் லைட் ஸ்திதியில் இருப்பவர்களின் புத்தியானது நம்பிக்கையை கொண்டிருக்கும். அத்துடன் அவர்கள் கவலையற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பறக்கும் ஸ்திதியில் இருப்பார்கள். பறக்கும் ஸ்திதி என்றால் அதிமேலான ஸ்திதி என்று அர்த்தம். அவர்களின் புத்திகளின் பாதங்கள் தரையில் பதியாது. தரைக்கு மேலே இருப்பது என்றால் தமது ஷரீரங்களின் எந்தவிதமான உணர்வுகளுக்கும் அப்பால் செல்வதாகும். ஷரீர உணர்வென்னும் தரைக்கு மேலே சதா இருப்பவர்களே தேவதைகள் ஆவார்கள். இத்தகைய ஆத்மாக்களுடன் சிறிது நேரம் தொடர்பில் வருகின்ற ஆத்மாக்கள் அனைவரும் குளிர்மையையும் அமைதியையும் அனுபவம் செய்வார்கள். ஓம் சாந்தி.